ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்வைஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கொண்டு கேட்டிருக்கார் இந்த போஸ்ட் இந்த கமெண்ட்ஸில். ஸோ அந்த கேள்வி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் எப்படி சைக்காலஜிக்கலாக வருமென்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேள்வி என்னென்னா, ப்ரோ இப்போ ஒரு பர்சன் லவ்வர் ஒரு பெஸ்டி அவைக்காக ஒரு ப்ராப்ளம். ஸோ அவைக்கு சப்போர்ட் பண்ணி அவைய சேவ் பண்ணுறோம். பட் அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள சண்டை வருது. ஏன் அப்படி? ரெண்டாவது அட் த சேம் டைம் அவைக்காக நாங்கள் இப்படி செஞ்சோம், அவை எங்களுக்காக உண்மையா இருக்கையில ரெண்டும் போது சண்டை வரும் இல்லையா? ஆன்சர் வேணும் ப்ரோண்டு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கார். ஸோ இதுக்கான இது என்னண்டா, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக நார்மலாக ஒரு லிமிட் இல்லாமல் தான் எல்லாருடைய எங்களை இப்போ பழகுவோம். பட் அட் த சேம் டைம் அவைக்காக நாங்கள் ஏதாவது செஞ்சு இல்லை அவைய ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஏதாவது செஞ்சு அது அவைக்கு ஓகேவா இருந்துதுண்டா அட் த சேம் டைம் அவைக்காக நாங்கள் ஏதாவது சண்டை போட்டு அவைய நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணோம்டா அட் த சேம் டைம் எங்களோட மைண்ட் வேறு மாதிரி சிந்திக்கும். எப்படின்னா நாங்கள் இவைக்காக இப்படி செஞ்ச நாங்கள், பட் இவை எங்களுக்காக என்ன செஞ்ச வேணும் அப்படி செய்யக்க அவைய டீட்டெயிலாக டிடெக்ட் பண்ணும். ஏதாவது எங்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கணுமா இல்லையாண்டா எங்கள்கிட்ட அவை உண்மையாக இருக்கணுமா அப்படி எங்களோட மைண்ட் யோசிக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே, இன்னும் நாங்கள் அந்த முத்தி அடையலை. ஸோ அதால் அப்படி எங்களோட மைண்ட் யோசிக்கும். ஸோ அப்படி யோசிச்சு அதை அனலைஸ் பண்ணுவோம் டீப்பாக. ஸோ அனலைஸ் பண்ணிக்கல அப்படி எங்கள்கிட்ட சொன்ன பொய்களாக இருக்கட்டும், இல்லை அப்படி எங்களுக்கு செஞ்சதாக நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம், ஆனால் எங்களுக்கு செய்யாமல் அது கேஷுவலாக அதோட அப்படி செஞ்சதாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் சண்டை வர்றது நிதர்சனமான உண்டு. ஆனால் அப்படி சண்டை வருதுன்றா நீங்கள் லக்கான ஒரு ஆள். ஏனென்றா நீங்கள் அனலைஸ் பண்ணி இருக்கிறீங்கள், அப்படி உங்களுக்கு ஒன்றுமே அவை ஒன்றும் செய்யலை, இல்லை அவை உங்களுக்கு சீட் பண்ணி இருக்கணும், பொய் சொல்லி இருக்கணும், அந்த உங்கள்கிட்ட இந்த சிலதுகளை மறைச்சிருக்கணும்னா தயவு செய்து அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவராக இருக்கலாம், பெஸ்டியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணது நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்று மறைச்சு செஞ்சு அதையும் சும்மா சொல்லுவாருன்னு சும்மா விட்டா அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியம். நீங்கள் அவையே ஒரு இம்பார்ட்டன்ஸாக வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அவைக்கு சொல்லி கொண்டிருப்பீங்க. ஆனால் அவை ஒன்றுமே சொல்லலைன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு யூஸ்லெஸ். நீங்கள் தான் அவைக்காக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே தவிர அவை உங்களை உண்டாலுமே மதிக்க மாட்டோம். ஸோ நீங்கள் அதை விட்டு விலகிறது நல்லதாக இருக்கும். அதை விட்டு விலகி உங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவராக இருக்கலாம், பெஸ்டியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அது உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்தது. ஸோ அதை நீங்கள் சூட்டபிளாக ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ பொய்யா இருக்கணும், சீட் பண்ணிக்கணும், இல்லை மறைக்கணும், உண்மையை சொல்லிக்கணும், இல்லை எல்லாம் பொய்யா இருக்குதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்க வேண்டாம். இது இந்த பர்சனல் அட்வைஸ். ஸோ இது எப்படி உங்களுக்கு பொருந்ததோ அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களோட லைஃப்பை சக்ஸஸாக கொண்டு போங்க. தேங்க்யூ.